உனக்காக பொய் சொல்பவன் உனக்கு எதிராகவும் பொய் சொல்வான். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சில நபர்கிட்ட பழகுறீங்கன்னா அவங்க உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரி தெரியும். உண்மை இல்லாதவங்கக்கிட்ட நீங்கள் பழகும்போது உண்மையை விட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி அவங்க பழகுவாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு தோள் கொடுக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவங்க உங்கள் கூட இருப்பாங்க. அந்த காரியம் அவங்களுக்கு உங்களால் ஆகலைங்கும்போது அவங்க உங்களை விட்டு மாற பார்ப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அதுக்கு முன்னாடி மற்றவங்க யாராவது உங்களை குறை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உங்களுக்காக பொய் பேசுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு மற்றவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு காரியம் உங்கள்கிட்ட ஆகலை அப்படிங்கும்போது உங்களுக்கு எதிராகவும் அவங்க பொய் பேசுவாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக பழகணும். ஏன்னா சில நேரத்தில் உங்களுக்கு ஒரு காரியம் ஆகலை அப்படிங்கும்போது எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு எதிராக பொய்யை சொல்ல தயாராகிடுவாங்க. அப்படி இருக்கும்போது சில நேரத்தில் உங்களுக்கு அவங்களால் பல சிரமங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மனிதர்களிடம். வாழ்க்கையில் உங்களுக்காக பொய் சொல்வான் என்றால் உங்களுக்கு எதிராகவும் பொய் சொல்ல அவன் தயங்க மாட்டான் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். ஆகையால் அப்படிப்பட்ட மனிதர்களிடம் ரொம்ப கவனமாக பழக வேண்டும். அப்படி கவனமாக பழகினால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.